ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 117. ஸ்டார்டிங்கில் 3 பேரும் ஒரு வழியாக நந்தினி வீட்டுக்கு வராங்க. மாணிக் நந்தினியை மிரரில் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவளுமே அவனையே பார்த்துட்ருக்கா. மாணிக் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது கபீர் அதை பார்த்துட்டு ஐயோ நெருப்புன்னு கத்துறான். மாணிக் எங்கடா எங்கன்னு கேட்டா எங்கன்னா அங்கே அப்படின்னு நந்தினியை பார்த்து சொல்கிறான். மாணிக் கபீர் ஷட்டாப்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நந்தினி கீழே இறங்கி வந்துட்டு கபீர் கிட்ட போகும்போது மாணிக் இவ எங்கே போகிறான்னு பார்த்துட்டு இருக்கான். நந்தினி வந்துட்டு கபீர் இன்னைக்கு எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் பாயின்னு சொல்லும்போது அவனும் பரவாயில்ல போய் தூங்குன்னு சொல்கிறான். அவளும் அங்கேருந்து போகிறா. மாணிக் என்ன இவன்கிட்ட மட்டும் பேசிட்டு போகிறா, நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேக்காளேன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் கோவத்தில் சவுண்டாக ஹாரன் கொடுக்கும்போது அவள் பார்த்துட்டு கண்டுக்காமல் திரும்பவும் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. மாணிக் இருடி வரேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நந்தினி மாணிக் என்ன பண்ணுறா அங்கே போன்னு சொல்லும்போது அது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நீ இதை ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன், அதான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், உனக்கு ஒன்று சொல்லவா, உன்னோட ஹேண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறான். நந்தினி பார்த்துட்டு அப்போ உன்னுடையதுன்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். நந்தினி சிரிக்கிறா. மாணிக் ஸோ இப்போ என்ன பண்ண, கபீர் அங்கே வர சொல்லலாமான்னு கேட்கும்போது அவள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. மாணிக்கும் சிரிச்சுட்டே கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறான். கபீர் டே மாணிக், இவ்வளோ நேரம் என்னைய டிரைவராக யூஸ் பண்ணினேன், இப்போ என்னைய வாட்ச்மேனாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறியா, போகலாம் வான்னு கூப்பிடுறான். நந்தினியும் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. மாணிக் காருக்குள்ளே வந்து உட்காரும்போது திரும்பவும் நந்தினி பார்த்து சிரிச்சிட்ருக்கா. மாணிக்கும் அவளையே பார்த்துட்ருக்கான். அப்புறம் அவள் போனதும் என்னோட மொபைலை எங்கன்னு தேடிட்டு இருக்கான், ஆனால் எங்கேயுமே இல்லை. கபீர் இதை வச்சு கால் பண்ணி பாருன்னு சொல்லும்போது அவனும் கால் பண்ணுறான். சோஹா தான் மாணிக்கோட மொபைலை கீழே கடந்து எடுக்கிறா. இங்கே ஹர்ஷத் இந்த தப்பை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நவ்யாவுக்கு கால் பண்ணுறான். அவள் அழுதுகிட்டே அட்டென்ட் பண்ணி பேசும்போது நவ்யா நேற்று உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு, ஏன்னா அந்த விஷயத்தை கேட்டதும் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், அதான் அப்படி நடந்துக்கிட்டேன், உண்மையாக ரொம்ப சாரின்னு சொல்லும்போது பரவாயில்ல ஹர்ஷத், நானும் இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கல, இந்த விஷயத்தை கேட்டதோ எனக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுன்னு சொல்கிறா. அவன் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லலான்னு கேட்டா இல்லை நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்கிறா. அவன் சரி ஓகே ஒரு வேலை பண்ணலாம், என்னை தப்பாக நினைக்கலன்னா நம்ம எதுக்கும் ஒருக்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது நான் யாருக்குனே செக் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. ஹர்ஷத் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியும் தானே இந்த ப்ரெக்னென்சி கிட்ஸ் இதெல்லாம் நம்ம முழுசாக நம்ப முடியாதுல, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செக் பண்ணிக்கலாம் ஓகேவான்னு சொல்லும்போது அவளும் ஓகே ஹர்ஷத்னு சொல்கிறா. ஹர்ஷத் நாளைக்கு நான் பிளான் பண்ணி அட்ரஸ்லாம் உனக்கு அனுப்புகிறேன், நீ வந்துரு, அப்புறம் எதை நினச்சும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கிறான். அவள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. ஆலியா உள்ளே வந்துட்டு அண்ணா நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லும்போது ஹர்ஷத் ஆலியா எல்லாத்தையும் கேட்டுட்டாலான்னு ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். ஆலியா அது அப்படின்னு சொல்லும்போது அவள் உன்னை பார்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் வந்தேன்னு கேட்குறா. ஹர்ஷத்க்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கு, இதை தான் கேட்க வந்தியா, ரிலாக்ஸ் ஆலியா, ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஃபேஃபேஸை பற்றி யோசிக்கிறது என் மைண்ட்லேயே இல்லை, அதனால கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மாணிக் திரும்பவும் அவங்க இருந்த பிளேஸ்க்கு அவனோட மொபைலுக்கு கால் பண்ணிகிட்டே வரான். சோஹா அதை பார்த்துட்டு அவங்கிட்ட போய் அவனோட மொபைலை கொடுக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் சோஹா, ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்டா கபீர் தான் அந்த இடத்த பற்றி சொன்னான் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் இவனெல்லாம் என்ன பண்ணன்னு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கான். சோஹா அப்செட்டாகவே என்னோட ட்ரெஸ் ஒன்று வேணும்னு கேட்டான், அதான் நான் அங்கே வந்தேன், நீ என்னோட பார்ட்டிக்கு கூட வரலா, ஸோ இங்கேயே உனக்கு விஷ் பண்ணலான்னு நினச்சேன், இன்னைக்கு நியூ இயர்ல அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பி நியூ இயர் சோஹான்னு சொல்கிறான். அவள் அலறா. மாணிக் பார்த்துட்டு சாரி சோஹா, எனக்கு தெரியும் நான் பார்ட்டிக்கு வராமல் போயிட்டேன், நீ நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறா. மாணிக் இந்த டைம் நான் ஒரு விஷயத்தால் ஸ்டக் ஆகிட்டேன், பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இப்படிலாம் நடக்காது ஓகேவா, ஸ்மைல் பண்ணி பார்ப்போன்னு சொல்லும்போது அவளும் ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் நைட்டு நந்தினி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து ஒரே வெக்கத்திலேயே சுற்றிட்டு இருக்கா. நந்தினி பி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருந்தாலும் திரும்பவும் மாணிக் ஞாபகமாகவே இருக்குது. அப்போது மெசேஜ் சவுண்ட் கேட்க மாணிக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்து பார்க்குறா. மாணிக் முழிச்சிருக்கியான்னு கேட்கும்போது இல்லை நான் தூங்கிட்டேன், நீ தான் என்னை எழுப்பி விட்டுட்டேன்னு அனுப்புகிறா. அவன் ஓ அப்படியா, நான் எப்படி உன்னை எழுப்பி விட்டேன், நான் உன்னை கிஸ் பண்ணி எழுப்பி விட்டேனா இல்லை. நந்தினி இந்த நைட்டுக்கு அப்புறம் என்னால் வேறு எதை பற்றியும் நினைக்க முடியலைன்னு சொல்லும்போது நந்தினி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த மெசேஜ்லாம் மாணிக் அனுப்பலை, சோஹா தான் மாணிக் மொபைலில் இருந்து அனுப்புகிறா போல். அவள் நீ என்ன நினைக்கிற, நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகணுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறா. நந்தினியும் அதை பார்த்துட்டு ஆமான்னு அனுப்புகிறா. சோஹா அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது மாணிக் வரதை பார்த்துட்டு எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிவிட்டு மொபைலை வச்சுட்டு அங்கேருந்து போய் ஒளிஞ்சிக்கிறா. நந்தினி இவன் என்ன இன்னும் ரிப்ளை பண்ணாமல்
மாட்டேக்கான். கடவுளே திரும்பவும் கோவச்சுக்கிட்டான். நான் எதுவும் தப்பாக சொல்லலல. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இதை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே மாணிக் வந்ததும் மொபைல் எடுத்து நந்தினிக்கு தான் கால் பண்ணுறான். அவள் மாணிக் அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்ல வரும்போது எந்த மெசேஜ்ன்னு கேட்குறான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனுப்புனேம்லான்னு சொல்லும்போது மெசேஜ் அனுப்புனியா? இல்லை நான் ஏதோ பார்க்கலையே. ஆக்சுவலாக என் மொபைல் என்கிட்டயே இல்லை. என்னோடய மொபைலை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கேன். திரும்ப வந்து இப்போ தான் எடுத்தேன்னு சொல்கிறான். நந்தினி ஆனால் நீ எனக்கு மெசேஜ் பண்ணியேன்னு சொன்னால் நான் மெசேஜ் பண்ணனா? சரி இரு வரேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் தான் சோகா டெலீட் பண்ணிட்டாலே. மாணிக் பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு? இதில் எந்த மெசேஜும் இல்லையே. நீ கனவுல எதுவும் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா இவ அவளோட மொபைலை பார்த்துட்டு மாணிக் ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான். மாணிக் என்னாச்சுன்னு கேட்கும்போது சொல்கிறத செய், ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சரி போகிறேன், ஏன் இப்படி பயப்படுறேன்னு கேட்டா மாணிக் உன்னோட மொபைல் எடுத்து யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க, அதனால நீ அங்கேருந்து தயவு செஞ்சு கிளம்புன்னு சொல்கிறா. மாணிக்கும் சரி சரி பொறுமையாக இரு, நான் அங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு யாராக இருக்கும், ஒருவேளை ஹர்ஷத்தா? கடவுளே இவன் வேலையை திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான் போல, இவனை என்ன பண்ணன்னு சொல்லிட்டு போகிறான். சோஹா அவனை மெதுவாக எட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் மாணிக் வெளியில் வந்த உடனே திரும்பவும் நந்தினி கால் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டியான்னு கேட்கும்போது ஆப்பா வந்துட்டேன். எதுக்குன்னா நான் உன்னை மார்னிங் பார்க்கணும்ல, அதுக்காகவே வெளியில் வந்துட்டேன். பார்க்கும்போது ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வரும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் டைமை பார்த்துட்டு மார்னிங் டைம் 4 o'clock ஆகிட்டுன்னு சொல்லும்போது அப்படியா? அப்படின்னா இது உன்னோட தூங்குற டைம்லான்னு கேட்குறான். நந்தினி நீயும் தூங்குற டைம் ஆகிட்டு பாயின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது மாணிக் ஓய் ஹலோன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். கபீர் டே நானும் தூங்குற டைம் ஆகிட்டுடான்னு சொல்லும்போது ஓ ஹாப்பி நியூ இயர் போகலாமே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மார்னிங் காலேஜில் கபீர் ஹே அந்த பார்ட்டிக்கு போனோம்ல, அதில் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருந்ததுடான்னு சொல்லும்போது ஆனால் என்னால் இப்போ வர நம்ப முடியலை. மாணிக் நீ இந்த நியூ இயர்க்கு உங்கள் அம்மா நியோனிகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்கிறா. கபீர் நிஜமா மாணிக் என்னாலையும் நம்ப முடியலைன்னு சொல்லும்போது மாணிக் ஆரம்பிச்சிட்டான்டான்னு பார்க்குறான். நீ உண்மையாகவே உங்கள் அம்மா கூட தான் இருந்தியான்னு கேட்டால் மாணிக் அது வந்து ஆக்சுவலாக இல்லை, நான் நியோனிகா கூட இல்லை, டாக்டர் இருக்கார்ல அவர் கூட தான் இருந்தேன். ஆமாம் நான் கரெக்டாக 12 o'clock அவர் கூட தான் இருந்தேன்னு சொல்லும்போது கபீர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கரெக்டாக மாணிக் அப்படின்னு கேட்குறான். மாணிக் நீ உன் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும்னு சொல்கிறான். ப்ரோ என்னது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டான்னு கேட்கும்போது டே உனக்கு சரியாக கேட்கலையா என்ன? நான் ஹேண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொன்னேன், கையை பார்க்குறதுக்காக போயிருக்கான்னு சொல்கிறான். த்ரூவும் ஓ ஓகேன்னு சொல்லி நம்பிடுதான். கபீர் சரி வாங்க நம்ம சீக்கிரமாக மியூசிக் ரூமுக்கு போகலாம், இல்லைனா நம்ம மேனேஜர் இருக்காங்களா நந்தினி அனாவசியமாக லெக்சரர் கொடுப்பாங்க, அது நமக்கு தேவையான்னு சொல்லும்போது இதுக்கு என்ன, நம்ம ஃபேப் ஃபேஸ், நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நம்ம யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, நம்ம கேன்டீனுக்கு போவோம், ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா போய்க்கலான்னு சொல்கிறான். எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு வரும்போது மாணிக் நந்தினியை தனியாக மீட் பண்ண போகிறதுக்காக 1 minute எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் போயிட்டுருங்க, நான் போய் என்னோடய ரைட் ஹேண்ட் கிட்டாரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான். எல்லாரும் ஓகே போயிட்டு வான்னு சொல்லும்போது கபீர் ரைட் ஹேண்ட் கிட்டாரா மாணிக் அப்படின்னு கேட்குறான். மாணிக் எக்ஸாக்ட்லி ஹேண்ட் கிட்டார். கபீர் நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன், டாட்டா பாயின்னு சொல்லிட்டு போகிறான். ஆலியா வாட்ஸ் ராங் வித் மாணிக்னு கேட்கும்போது ராங்கா, இப்போ தான் அவன் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கான்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கபீர் அப்படி பார்க்கக்கூடாது, அது தவறு, வாங்க நம்ம கேண்டீனுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு பக்கம் நந்தினி மாணிக்கை தேடிட்டே வரும்போது அபிமன்யை வந்து கூப்பிடுறான். நந்தினி பார்த்துட்டு ஹாய் அபிமன்யோ ஹாப்பி நியூ இயர்னு சொல்லும்போது வாவ் அமேசிங், இந்த ஹாப்பி நியூ இயர் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உனக்கு மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நேற்று நைட்டை மறக்கவே முடியாது போல் கரெக்டான்னு கேட்டால் அவள் வைக்கப்பட்டுட்டே நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்கிறா. அவனும் சரி பாய் அப்புறமா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ மாணிக் நந்தினிக்கு மெசேஜ் பண்ணுறான். அவன் நீ எங்கே இருக்க, மியூசிக் ரூமுக்கு உடனே வான்னு சொல்லும்போது நந்தினியும் பார்த்துட்டு வேகமாக வரா. அவள் உள்ளே வந்துட்டு என்ன இவனை ஆளை காணும்னு தேடிட்டு இருக்கா.
மாணிக் வந்துட்டு ஹாய் வாட்ஸ்அப்னு கேட்குறான். நந்தினி அவனை பார்த்ததும் வெக்கப்படுறா. மாணிக் அதை பார்த்து சிரிக்கும்போது மற்றவங்களெல்லாம் எங்கன்னு கேட்குறா. மாணிக் நீ எல்லாரையும் பார்க்குறதுக்காக தான் இப்படி ஓடி வந்தியான்னு கேட்டால் அவள் திரும்பவும் வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோடை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.